ஃப்ரெண்ட்ஸ், மிடில் கிளாஸ் பீப்புளெல்லாம் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ? இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத அசட்ஸ் இருக்குதா? ஃப்ரெண்ட்ஸ், மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேலரி நம்பி தான் லைஃப்பை ரன் பண்ணுறாங்க. ரிச் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அசட்ஸை பில்ட் பண்ணுவாங்க. அவங்க பிஸ்னஸில் லாஸ் ஆனால் கூட அவங்கக்கிட்ட இருக்க அசட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெல்த்தை க்ரியேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரிச் ஆகும். நீங்கள் நினைக்கலாம் அசட்ஸை உருவாக்குறதுக்கு மணி தேவைப்படும் அப்படின்னு. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒரு சில அசட்ஸ் பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுக்கு மணியே தேவைப்படாது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசந்த் டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, பிஸ்னஸ்ஸு சொன்னதும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதில் ரொம்பவே ரிஸ்க் இருக்கும்னு நினைப்பீங்க. இதனால தான் இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜாப் கிடச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு ஐடியா. அந்த ஐடியா நிறைய மக்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், இங்கே இருக்கிற மக்கள் யாராவது வேலைக்கு போய் மட்டுமே பணக்காரங்க ஆயிருக்காங்களா அப்படின்னு? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் ரிச் ஆக முடியும். பிஸ்னஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்பர் 2, ரியல் எஸ்டேட். இப்போ நினச்சிக்கோங்க, உங்ககிட்ட ஒரு ஃப்ளாட் இருக்குன்னு, அப்படி இல்லைனா ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு. அதை நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்கறது மூலமாக நீங்கள் இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். கம்மியான விலைக்கு வீடு அல்லது ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொஞ்சோண்டு மணியை வச்சு அதை ரீமாடலிங் பண்ணுறது மூலமாக நீங்கள் அதிகமான ப்ரைஸுக்கு சேல் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலமாக கம்மியான விலைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதிகமான ப்ராஃபிட் எடுக்க முடியும். உங்ககிட்ட ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்கறது மூலமாக பேசிவாக இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட இது உங்களுக்காண்டி இன்கம்மை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் கம்மியான விலைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதிகமான ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்பர் 3, ஸ்கில்ஸ். ஸ்கூல் அண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஜாபுக்கு போகிறது அப்படிங்கிறத சொல்லி தருவாங்களே தவிர, ஆனால் எப்படி ஒரு ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நான் படித்து முடிச்சுட்டு என்கிட்ட டிகிரி இருக்குது, நான் வேலைக்கு போயிருவேன் அப்படின்னு நினச்சிக்கிருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நடக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஃபுல்லான ஆட்கள் ரொம்பவே கம்மியாக இருக்கிறாங்க. நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அது மூலமாக இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு கண்டென்ட் ரைட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணி அது மூலமாக இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். நம்பர் 4, கோல்ட் அண்ட் சில்வர். உங்ககிட்ட ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 100 ரூபாவோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அதே 100 ரூபா தான் இருக்க போகுது. நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அதிகமாக தான் செய்யுமே தவிர குறையாது. நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் சரி கோல்டு அப்படிங்கிறது பயன்பாட்டில் தான் இருக்குது. நம்பர் 5, சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸ். நீங்கள் உங்கள் சோசியல் மீடியாவை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதை வச்சு கூட இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு வேல்யூபிளான கண்டென்ட்டை கொடுக்கறது மூலமாக இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு ப்ராப்ளம்கான சொல்யூஷனாக அதாவது உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட ப்ரொவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் போடுற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ்க்கு ஏதாவது ஒரு வேல்யூவை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்பர் 6, பையிங் ஷேர்ஸ். உங்களுக்கு இன்வெஸ்டிங்கை பற்றின நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷேர்ஸ்ன்னு சொல்லப்படுற கம்பெனியோட ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டாக்ஸை பற்றின நாலேஜை வளர்த்துக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த கம்பெனியோட ஷேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது மூலமாக நீங்கள் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். நம்பர் 7, இண்டெக்ஸ் ஃபண்ட். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் பண்ணலாம். நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிகமான ப்ராஃபிட்டை ரிட்டர்னாக எடுக்க முடியும். இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றின பேசிக் நாலேஜை வளர்த்ததுக்கப்புறம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.